வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்திக்காக கதறி துடிக்கும் நாம் தமிழர் சோம்பிகள். திருமாவளவன் வெறுப்பை தவிர வேற என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, நீங்கள் கொடுக்கிற ஆதரவு அளப்பரிய ஆதரவா இருக்கு. நிறைய பேர் பாக்குறீங்க. அதனால எனக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கு தமிழ்நாட்டு நிகழ்வுகளை பேசுறதுக்கு. அதனால தொடர்ந்து என்ன நீங்க ஆதரிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அது இன்னும் எனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இப்ப தலைப்புக்கு வாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம். சரி, அது ஒன்னோட நிறுத்திக்கலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் ஜோம்பிகள் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல கதறத்தை பார்த்தா, புலம்புறத்தை பார்த்தா, இவங்களுக்கு உண்மையான ஒரு தலித் ஆதரவு அல்லது தலித் மேல உள்ள ஒரு ஆசையால் தான் இந்த மாதிரிலாம் ஒரு தலித் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்திங்கிற தலித். அதனால அவங்க இந்த பதிவிடுறாங்க, பேசுறாங்க, இல்ல விவாதம் பண்றாங்க அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உண்மையான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு திருமாவளவன் மேல் வெறுப்பை கொட்ட வேண்டும். அவர் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அந்த வெறுப்பை என்ன கூடுதலா கொட்டணும், இல்ல அவருக்கு வெறுப்பேத்தியே தங்களுடைய அரிப்பை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர ஏர்போர்ட் மூர்த்திக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான வேற நியாயமான எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிற கருத்து. அதாவது இதுல கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா தெரியும் இவங்க ஏன் இந்த கதறல் கதறாங்க. ஏர்போர்ட் மூர்த்திக்கு இறக்கம் தெரிவிக்கணும்னா நீங்க ஜென்யூனா அவர் தாக்கப்பட்டது தப்பு, அதுல விடுதலை சிறுத்தைகளை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகி போகணும். ஆனா அதை விட்டுட்டு அவர் மிக சிறந்த பறையருக்கான தலைவர், அவர் தான் தலித் விடுதலைக்கான ஒரு ஆக சிறந்த தலைவர்ங்கிற மாதிரியும், ரெண்டாவது அவர் மட்டும்தான் தலித் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுற மாதிரியும், திருமாவளவன் தலித்துடைய உரிமைகள் எல்லாம் அடகு வச்சுட்டு திமுக இல்ல திராவிட கட்சிகள்கிட்ட அடகு வச்சுட்டு அவர் ஏதோ அதை வச்சு காசு பாக்குறது மாதிரியும் அதிகார போதையில இருக்கிற மாதிரியான கருத்துக்கள் உட்பட இவங்க தொடர்ந்து பேசிட்டு வராங்கிறத பாக்குறோம். ஆக இவங்க ஒரு அரசியல் தெளிவோட எல்லாம் பேசல, ஒரு அரசியல் வன்மத்தோட திருமாவளவனை காலி பண்ண வேண்டும், திருமாவளவனை கொச்சப்படுத்த வேண்டும், அவருடைய அரசியலை எப்போதும் நையாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வழக்கம் போல சோசியல் மீடியால அவங்க பண்ற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு நோக்கம் தான் இதுல வெளிப்படுத்த ஒழிய உண்மையிலேயே இவர்கள் ஏர்போர்ட் மூர்த்திக்காக இறக்கப்படுகிறவர்களோ அல்லது ஒரு தலித்துக்காக அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆதரவு நிலை எடுப்பவர்களோ கிடையாது. இவங்க எல்லாமே அடிப்படையில குடிவெறி தேசியம் பேசக்கூடிய ஜாதி வெறியர்கள். தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா பதிவுகள், இவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சுயசாதி பற்று வேணும், அதே சமயம் பிற சாதி நட்பு வேணும் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாதியத்தை வளர்க்குறவங்க இவங்க எல்லாம். இன்ஃபேக்ட் இவங்க தமிழர்களாக ஒன்றிணையர்களே கிடையாது. இவங்க தமிழர்களாக ஒன்றிணைந்தா இவங்க ஒரு ஒரு சாதி தமிழருடைய வீட்டுல இவங்க பெண் எடுப்பாங்களா, இல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு தலித்தை இவங்க தங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிடுவாங்களா? ஏதாவது இதுவரை நடந்திருக்குதா பிராக்டிக்கலா? சும்மா மேடை போட்டு இவங்க பேசுவாங்க. அதாவது நாமெல்லாம் தமிழர், நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும், நாமெல்லாம் ஒருத்தருக்குள்ள நமக்கு இதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரு குடிவெறி தேசம் பேசணும். குடிவெறி தேசம்னா இவங்க பாஷையில என்னன்னா, அதாவது அவங்கவுங்க ஜாதியை உயர்த்தி பிடிச்சுக்கணும், அவங்கவுங்க ஜாதியை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கணும், ராஜராஜ சோழனுடைய பரம்பரைன்னு சொல்லிக்கணும். இந்த மாதிரி வெத்து வேட்டுத்தனமான ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு உருப்படாம போகணும், படிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடாது, மற்றபடி டெய்லி ரோட்ல சாதி பெருமை பேசிக்கிட்டு வெட்டியா தெரியணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே ஒழிய இவங்க தலித்துகளை முன்னேற்றவோ அல்லது தலித்துகளுக்கான உரிமைக்காக போராடவோ அல்லது தலித்துகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எந்த கிஞ்சித்தேனும் ஒரு ஐடியா இல்லாத, ஒரு கிஞ்சித்தேனும் ஒரு உண்மையான நோக்கம் இல்லாத தற்கொலை பசங்க தான் இந்த நாம் தமிழர் சோம்பிகள். இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் வரோம். ஏன்னா இவங்களை எவ்வளவு தூரம் பேசினாலும் இவங்க திருந்துற மாதிரி தெரியல. இப்ப இந்த விஷயத்திலேயே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவர் கத்தி வைத்திருந்ததையோ அல்லது அவர் இவங்கள்ட்ட வீணா போய் வம்பு வளர்த்ததையோ இல்ல அவர் தொடர்ந்து திரும்ப கேவலமாக ஒரு ஐந்தாம் தரத்துல பேசக்கூடிய பேச்சுகள் அதெல்லாமே இவங்க அன்னைக்கு இன்னும் கண்டிச்சதே கிடையாது. அதை இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த சோம்பிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகங்கள்லயும் அவங்களுடைய யூடியூப்லயும் அவங்களுடைய பொது மேடைகள்லயும் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திருமாவ திட்டத்தை இவங்கெல்லாம் கைத்தட்டி ரசிச்ச கேடுகட்ட பிறவிகள். இவங்கெல்லாம் சாதாரண பிறவிகள் கிடையாது. இவங்களெல்லாம் நல்ல பிறவிகள்ன்ட்டு சில தலித்துகள் இவங்களை ஃபாலோ பண்றாங்கிறது நம்ம உண்மையில வெட்கக்கேடு தான். அவர்கள் உண்மையிலே சிந்திக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் திருமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த கட்சியும் பொது ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எல்லா சாதி மக்களுமே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டியா கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜாதி மத இன பேதமின்றி
எல்லா மக்களுமே வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு வலையை அதிகப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதே மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்தியா கூட்டணியினுடைய பிரதானமான ஒரு கட்சியாக இருந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவும் மற்ற கம்யூனிஸ்டுகளோடு நட்பும் மற்ற கட்சிகளோடு வந்து ஒரு அந்யோன்யமான ஒரு உறவோடும் திகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு அரசியல்ல 2019 இருந்து பாக்குறோம். நம்ம தொடர்ந்து வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்குது, மக்களுக்கு நிறைய சேவை செய்யுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுல இருந்து ஏதாவது புடிங்கிட்டீங்க அரசியல் பண்ணலாமா, இல்ல இதுல இருந்து வந்து இந்த கூட்டணியை பிரிக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த சோம்பிகளுடைய நோக்கமே ஒழிய, இந்த சோம்பிகள் வந்து நாம் தமிழர்னு சொல்லிக்கிறாங்க ஒழிய இவங்கெல்லாம் யாரும் தமிழர்களா பாக்குறது கிடையாது. இவங்களுக்குள்ள வந்து இப்ப சீமானே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் ஏரியாவில் போனா அங்க அவங்கள பாராட்டி பேசுறது, இங்க நாடார் அதிகமா இருக்கிற இடத்துல போனா நாடார்களை பாராட்டி பேசுறது, தேவேந்திர குலவேளாளர் இருக்கிற இடத்துல அவங்கள பாராட்டி பேசுறது, அப்புறம் பறையர் ஏரியாவுக்கு வட தமிழ்நாட்டுக்கு வந்தா அவங்கள பேசுறது, இந்த மாதிரி ஒரு குடிவெறி தமிழ் தேசம்ங்கிற பேர்ல ஜாதி வரியை வளர்க்கக்கூடிய RSS பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தினுடைய நோக்கத்துக்காகவே செயல்படுகிற ஒரு ஏவல் நாய்கள் தான் இந்த வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு நமக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு ஏற்கனவே இந்த உதாரணங்கள்லாம் தெரியுங்கிறதால நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. அடிப்படையில இந்த கட்சி வந்து ஒரு சாதி வரி கட்சி. ஏன்னா இது எப்படி வந்து பாஜக சங் பரிவார அமைப்புகள் வந்து சாதியை பிரிவினை உண்டாக்கி ஒரு சாதி பெருமை பேசும்போது பேசி கொள்ளுமாறு பார்த்து கொண்டு சாதி வரியோட வளர்த்து உருப்படாம போறதுக்கு வழி சொல்றதுதான் RSS நோக்கங்கிறத பாக்குறோம். அதை அவங்க வந்து தேசிய இனப்பற்றுங்கிறாங்க. இந்த மாதிரியான ஜாதி வரியை வளர்த்து மக்களை ஜாதி மூலம் டிவைட் பண்ற ஒரு சமாச்சாரத்தை அவங்க சொல்றது என்னன்னா தேசியம், நேஷனலிசம்ங்கிறாங்க. அதே அடியில தான் வந்து இவங்க சாதியத்தை வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி. ஆக இந்த கட்சிக்கு கொள்கையோ கோட்பாடோ வேற எதுவும் கிடையாது. சுய சாதி பற்றோட இருந்துங்க, பிற சாதியோட நட்போட நடந்துங்க. இதுதான் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட கொள்கையும் இதே தான். இந்த கொள்கை தான் வந்து இவங்களுடைய கொள்கையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக இவரை கைது பண்ணிட்டாரு, இல்ல இவர் வந்து நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு, திரும்ப வந்து இவர் மீண்டும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு, எதுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு, என்ன கேஸ், இது எல்லாத்தையுமே பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தயார் இல்லை. ஏன்னா இவனுக்கு தெரியும் அவர்கிட்ட தான் தவறு இருக்குங்கிறது. அவர் தான் போய் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களோட வந்து போய் வம்பு வளர்த்திருக்காருங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக உண்மையான குற்றவாளி இவர் தாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்ச சூழல்ல இதுல இருந்து இதை மூடி மறைக்கிறதுக்கும் திருமா வெறுப்பு அரசியலை வந்து முன்னெடுக்கிறதுக்கும் செய்யற வேலை தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட புகழ்பாடுகள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லா சேனல்லையும் அதை பத்தி பேசுறது, வேற யாராவது கூட்டு வச்சு அதை பத்தி ஒரு விவாதம் பண்றது, அங்க மறுபடியும் திருமாவளவனை திட்டுறது, ஏர்போர்ட்டின் மூர்த்தியை புகழ்வதன் மூலமாக திருமாவை திட்டுற ஒரே அஜெண்டா தான் இவங்களுக்கு இருக்க ஒழிய மற்றபடி இவங்க வந்து பறையர்களுக்காகவோ தலித்துகளுக்காகவோ ஏர்போர்ட் மூர்த்திக்காகவோ இறக்கப்படுபவர்களோ ஆதரவு தெரிவிப்பவர்களோ அல்லது தங்களுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடியவர்களோ இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இதுக்கு வந்து பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது. ஸோ இவங்க பிஹேவியரை வந்து தொடர்ந்துட்டே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சூழல்ல தான் வந்து நம்ம இந்த ஒரு காணொலி போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க தொடர்ந்து புலம்புறதை பார்த்தா, கதறத்தை பார்த்தா என்னமோ இவர் பறையர்களுக்கும் தலித்துகளுக்கும் இவர் ரொம்ப ஆதரவு மாதிரி இவங்க, அவங்கள இல்லாம இவங்க எந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு மாதிரியும் அவங்களுக்காக இவங்க வீடியோ கொடுப்பாங்கிற மாதிரி பெரிய இந்த பிராடுத்தனமான இவங்க அரசியலை முன்னெடுக்கிறாங்க பாருங்க. இதுதான் நமக்கு வந்து ஒரு மிக வேதனையா இருக்கு. இது அங்க உள்ள தலித்தோழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த கட்சிகள்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஏர்போர்ட் மூர்த்திக்காக புலம்போது அவருக்கான மேல உள்ள கரிசனையால் அல்ல, அன்பினால் அல்ல, அல்லது அவர் வந்து நல்லா வரணுமே, அவர் வந்து அவர் காப்பாற்ற பண்ணுங்கிற அந்த அக்கறை எல்லாம் கிடையாது. அது மேலோட்டமான அக்கறை. ஆனா உள்ளீடாக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாருமே திருமாவளவன் எதிர்ப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏர்போர்ட் மூர்த்தியை ஒரு கருவியாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தவிர இதுல வேற ஒண்ணும் இல்லை. தயவு செஞ்சு வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை முகழ்வதன் மூலமாக திருமாவளவனை இகழ்வதை இந்த தற்குறி கூட்டங்கள், நாம் தமிழர் சோம்பிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி தொடர்ந்து நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.